ஹை ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே லிசாவை நம்ம யூனா கத்தியை வச்சு குத்திட்டு எல்லா பிரச்சனைக்குமே நீ தான் காரணம், நீ செத்து போயிட்டேன்னா எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறா. லிசாவுமே சும்மா இல்லை, அந்த யூனாவை பதிலுக்கு கத்தி வச்சு குத்தி 2 பேருமே அங்கே சாகுற மாதிரி கிடக்காங்க. அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சுட்டு அப்போ அங்கே நாம் சிசியும் அவங்க கூட சேர்ந்த ஹான்மே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே யூனாக்கு ஷாக் ஆகிட்டு என் ஃபேமிலிக்கும் லூ ஃபேமிலிக்கும் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, எல்லாமே மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் நீ எதுக்காக கூட சேர்ந்து இவன் கூட வந்திருக்கு அப்படின்ற செட் அவ கேட்டதுமே நீ ஒரு முட்டாள், அதனால தான் நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நாங்கள் 2 பேருமே பக்கா பிளான் பண்ணி தான் இப்போ நடந்துட்டுருக்க எல்லா விஷயத்தையுமே பண்ணோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம யூனாக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் பேரண்ட்ஸ் செத்து போனதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நீ லிசா நினச்சிட்ருக்கியா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. உன்னோட அம்மாவை நான் மேலேருந்து மாடியில் பிடிச்சி தள்ளும் போது எவ்வளோ என்ன என்ஜாய்மெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு தெரியுமா, உங்கள் அப்பாவை போட்டு தள்ளுறப்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து பக்கா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அதை சொன்னதுமே யூனா ரொம்ப கோவமாயிட்டு நீ சரியான ஒரு கேவலமான ஜென்மோன்னு சொல்லிட்டு கத்திட்டேக்கா. அவள் சிரிச்சுட்டு பாவம் உன்னால் கத்த தான் முடியும், நீ வேறு என்ன பண்ணிடுவ, கற்று எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. எல்லாருமே போய் சேர்ந்துட்டீங்க, ஹானோட சேர்ந்து நான் மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஸோ போகும்போது மொத்தமாக போய் சேருங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம யூனாக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. லீசா அப்படியே அங்கே அவளோட உயிர் போனதுமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சிசியை பார்த்து அவள் கோவப்பட்டதுமே அங்கே அவள் கையை ஏறி அவள் மிதிச்சுட்டு நீ என்ன பண்ணிட முடியும் உன்னால, இப்போ நீயுமே போய் சேரு உன்னோட சிஸ்டர் இருக்கிற இடத்துலக்குன்னு சொல்லிட்டு அங்கே தீயை கொளுத்தி விட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இப்போ நம்ம யூனா அங்கே தரையில் தான் கிடக்கா, தூக்கத்தில் அது எந்திரிச்சிருக்கனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம சிசி கத்திட்டுருக்கோமே இவள் கோவமாயிட்டு அவளை போட்டு அடித்ததுமே இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன நீ அடிச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு அவளை அங்கே அடிக்க வந்ததும் நம்ம லிசா கண்ணத்தை சேர்ந்து 4-5 ஆறாக அங்கே விட்டா, எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையோப்பன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம யூனாக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது நாவலில் வர மாதிரி ரீவான் ஆகி நான் எந்திரிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதுமே உடனே எப்பயும் போல் அந்த ஜிசி அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே அந்த ஜிசி என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப மோசமாக அப்படின்றத சொன்னதுமே ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே லிசாவை பிடிச்சி அங்கே திட்டும் போது உடனே நம்ம யூனா அங்கே அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கம்மா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, பார்ட்டிக்குள்ளே போயிருந்தீங்க நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உனக்கு மயக்கமாயி நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி ஜிசி தான் கால் பண்ணா, அதனால தான் வந்தேன், நீ டாக்கை பார்த்து எதுவும் பயந்துட்டியாமலன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஜிசி ஆமாம் ஆண்டி டாக்கை இந்த லிசா கொண்டு வந்து அதை பார்த்து தான் நம்ம யூனா பயந்து போயிட்டான், அவளுக்கு டாக்னாலே ரொம்ப பயம் உங்களுக்கு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும் ஆண்டி, எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னதும் அவங்க கோவமாயிட்டு அதுவும் கரெக்ட் தான், உன்னை நான் திரும்ப அந்த என் ஃபேமிலியிலேருந்து இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை ஆகி போயிடுச்சுல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க நம்ம யூனாக்கு நல்லாவே தெரியும் இவ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவளை வீட்டை மட்டும் வெளியே துரத்துனா பத்தாத ஆண்டி, இவள் பண்ண தப்புக்கு நீடன் பண்ணிட்டு சாரி கேட்கணும்னு சொன்னதும் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இப்போ எதுக்காக நீ திரும்ப என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நான் எங்கப்பா ஒன்று அடித்தேன், உன்னோட முகத்தில் ஒரு கொசு இருந்துச்சு அதை தான் அடித்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அம்மா நான் போய் யாரையாச்சும் அப்படி வேணுக்குன்னு அடிப்பேனா, சிசி ஏமா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அது கரெக்ட் தான், என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா, அவள் சொல்லிட்டா உண்மையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவளால் எதுவும் பேச முடியலை. அப்போ அங்கே டாக்கை நீ வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அம்மா யார் சொன்னது எனக்கு டாக் பிடிக்காதுன்னு, எனக்கு ரொம்பவே டாக் பிடிக்குமா, நான் மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது பேர் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டால் நம்ம ஹீரா எதுவும் பேச மாட்டா. ஸோ அப்போ அவங்க அம்மா கோவமாயிட்டு உன் சிஸ்டர் கேட்டுட்ருக்கா வாயில் என்ன வச்சுட்ருக்கா பேசாமன்னு சொல்லும்போது எதுக்கு பெரிய ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஜிசி எப்பயுமே அவளுக்கு எதிராக ஏதாச்சும் தூண்டி விடுவா, அதனால் அவங்க பிரதர்ஸுமே ஏற்றுக்காமல் விட்டாங்க, இந்த குடும்பத்துலையுமே நல்லா ஒரு பேர் இல்லை, எப்பயுமே யாராச்சும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவள் பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கா. நான் சொல்கிறான் அம்மா நம்ம எல்லாருமே லிசாவை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம், அவளை புரிஞ்சுக்காம வச்சுக்கோமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஜிசியோட காதில் ரத்த வடிய ஆரம்பிச்சிருது. அடிப்பாவி என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கா, இதுவும் பைத்தியம் பிடிச்சி போச்சா, இந்த கண்ட்ரி சைடு காரிக்காக இவ ஏன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே கண்டிப்பாக மட்டும் தான் ஏதாச்சும் பேச முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு யோசிச்சதுமே அப்போங்க நம்ம யூனா உன் கண்ணு ஏன்பா இந்த பாடுபடுது, ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும்
சொன்னதும் நம்ம லிசாவுமே கண்டிப்பாக எனக்கு என்னமோ வந்து பிரச்சனையாக தான் தோணுது, பேசாமல் நம்ம ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடலாம், அதுவும் கண்டிப்பாக மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற சொன்னதும் அங்கே உடனே பார்த்தீங்களா ஆன்ட்டின்னு சொல்லிட்டு பேச போனதும் நம்ம யூனா அம்மா இது நம்ம குடும்ப விஷயம், நம்ம 3 பேருக்குள்ளே நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கணும், இன்னொரு பர்சன் ஊடால வர்றது நல்லாவா இருக்குது அப்படின்ற சொன்னதும் அதுவும் கரெக்ட் தான், நீ கிளம்பு அப்படின்ற சொன்னதும் அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்பங்க அந்த அங்கிள் லீக் அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்குது, இந்த வீட்டில் ஒரே ஒரு பர்சனோட பேச்சு மட்டும்தான் எப்பயுமே ஈடுபடும், அது வந்து வேறு யாரும் கிடையாது, எங்களேடி யூனா மட்டும்தான் அப்படின்ற செட் அவர் யோசிக்கிறாரு. ஸோ இவ பார்த்தா அவங்க சிஸ்டர்கிட்ட எப்படியாச்சும் இந்த டைம் நல்லபடியாக பேசி சமாதானமாகணும்னு சொல்லிட்டு நம்ம லீசாட்ட ரொம்ப அங்கே பேசி நல்லபடியாக ட்ரை பண்ணுறா. பட் அவள் இன்னுமே ரூடாகவே பேசுனதுமே அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டாங்க, சண்டை போட்டதும் அப்போ அவங்க அம்மா நீங்கள் அமைதியாக உட்காருங்க ஃபஸ்ட்டுன்னு சேர்த்து கேண்டி எல்லாமே கொடுத்து சமாதானப்படுத்தினதும் நம்ம லிசா பார்த்தா அவள் பாட்டு டாக்டர் கூப்பிட்டுட்டு அவள் பாட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. இந்த டைம் கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணணும், அம்மாவுக்கு அவளுக்கு நடுவில் இருக்க உறவை சரி பண்ணணும், இந்த ஜிசி வந்து அவள் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உறவை கிடைக்கிறதுக்கு பாப்பா, கண்டிப்பாக அப்படி நடக்க விடக்கூடாது, எல்லாத்தையுமே என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து குடும்பத்தை நல்லபடி ஆக்கணும்னு அவள் யோசிக்கிறா. லிசா அங்கே வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது யூனா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மெதுவாக அப்படியே வந்ததுமே நீ இப்படி நடை போட்டு வந்தீங்கன்னா எனக்கு என்ன காது கேட்காதா, எல்லாம் கேட்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அப்போங்க நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கேட்டதுமே நான் வந்து உன் சிஸ்டர் உன்ட்ட ஆசையாக பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு ரூடாக பேசிகிட்டு இருக்கப்பா அப்படின்றத சொன்னதுமே இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் நான் அம்மாவுக்கு உனக்கு நடுவில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பான்னு சொன்னதும் நீமே ரீபான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு யூனாவை பார்த்து கேட்டதுமே அப்படின்னா நீமே ரீபான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ இந்த டைம் வந்து இந்த ஜிசி என்ன பண்ணுவான்னு அவங்களுக்கு நல்லா தெரியலையா, அது எல்லாத்தையுமே நடக்க விடாமல் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லிசாக்கு டாக் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரியும், இந்த டைம் வந்து அந்த டாகை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே டாகோட பேர் என்னப்பான்னு சொன்னதுமே ஜின் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் அப்படியே கூப்பிட்றேன்னு சொல்லும்போது நம்ம ஹானை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கான். வந்துட்டான் உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நம்ம லிசா சொன்னதும் வரட்டும் இன்றைக்கி அவனை அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரை உடஞ்சி அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கு போக வைக்கலன்னா பார்த்துக்கோ அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ வந்ததுமே ஓவர் ஆட்டிடியூடோட அவன் வந்து எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாமே அங்கே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாமே நீ எனக்காக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியா சரி ஓகே, பட் நீ காசு எப்படி வந்து பே பண்ணுவ, உன்னோட அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறியா இல்லை நீ கேஷாக பண்ணுறியான்னு சொன்னதும் என்ன வந்துட்டு உனக்கு வாய் அதிகமாயிட்டுருக்கு, நான் வந்துட்டு உன்னோட ஃபியான்ஸை நீ மரியாதையோட நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே நான் ஏன்டா அப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பயங்கரமாக நாங்கள் கோவமாயிட்டு அவனை பிடிச்சங்க திட்டினதும் அப்பாங்க அவள் என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா, இந்த உறவு வந்து நம்ம 2 குடும்பமாக சேர்ந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணது, நீ ஏன்ட்டு இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே உனக்குலாம் என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. பியான்ஸை வேணாம் ஒரு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு திமுறா திட்டிகிட்டு இருக்கான். ஸோங்க இன்றைக்கி நீ வந்துட்டு பேசாமல் இங்கேருந்து போயிரு, இல்லை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், உன்னோட மூஞ்சை விட என்னோட ஜின்னோட மூஞ்சை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக மேடமுக்கு வந்து புத்தி வந்துருச்சு, ஏன்னா இந்த ஒரு பிடிச்ச ஃபியான்ஸை வேணான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருந்தா. இவன் அங்கே வந்து கார்டன் சைடு போனால் அங்கே டாயை விட்டு அங்கே துரத்தி விடுறாங்க, அந்த டாக் விரட்டினது பேபி பயந்து விழுந்தடிச்சவங்க போய் கீழே விழுந்து விடுறான். இப்போ அங்கே நம்ம யூனாவை பார்த்து இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுமே நீ தான் கட்ட போகிற, ஒன்றால் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே அவளை பார்த்து அங்கே தேவையாமல் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம லிசா பார்த்தா அங்கே கோடாரி இல்லாமல் இழுத்துட்டு வந்துட்டு எங்கே வலிக்குதோ வெட்டிடுவோமே, எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறா. அங்கே அங்கிள்மே ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு ஆமாம் அதுவுமே கரெக்ட் தான், எதுக்காக வெளியே போகணும் இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்ததும் அதை கேட்டுட்டு குடும்பமே பைத்தியமாயிடுச்சு, நான் வந்துட்டு உங்களை பிறகு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். அப்போ அங்கே நம்ம எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா இன்னைக்கு, தேங்க்யூ நீ பண்ணதுக்குன்னு அப்படின்னு யூனா சொன்னதும் நான் வந்து உன்னோட ஃபியான்ஸையே விரட்டி விட்டேன், உனக்கு கோவம் இல்லையான்னு சொன்னதும் அவன் என்ன ஃபியான்ஸே தானே, அவன் என்ன பெரிய வந்து கடவுளாக விரட்டி விட்டேன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட, நீ வந்து எதையுமே தப்பாக புரிஞ்சுக்காத, அம்மா வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் இந்த ஜிசி தான் குடும்பத்துக்கு நடுவில் எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டுருக்கா, நம்ம வந்துட்டு அவளை வந்துட்டு ஒரு வழி பண்ணி விட்டாலே இந்த குடும்பத்தை நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பிட்டு பேசும்போது அப்பாங்க நீ எனக்கு இந்த விஷயத்த ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவ கேட்டால் நம்ம லீசா எதுவும் பேசாமல் மூஞ்ச உரன்னு வச்சுட்டுருக்கோமே, நான் உன்னோட சிஸ்டர்லப்பா நீ இப்படி
இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணலாமா ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து ஜிட்டை விட பார்க்க அழகாக இருக்கேன்லன்னு சொன்னதுமே நம்ம லிசா சரி பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம லிசா இன்னொரு விஷயமே யோசிக்கிறா. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரதர்மே இருக்கான், அவன் சின்ன வயசுலேயே மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ரிபான அனவாசி அவளுக்கு எல்லா விஷயமே நல்லாவே ஞாபகம் இருக்குது. யூனா அவங்க அம்மாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அம்மா அங்கேருந்து ஒரு பையனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதும் அம்மா டேட் பண்ண போகிறியா அப்படின்றத சரி கேட்டதும் நான் வந்து என்ன விஷயம்னு பிறகு சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பையனை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம உட்காந்துட்ருக்கான். ஸோ உன்னை பார்த்து அந்த பையன் தான் சொன்னதும் பரவாயில்லையம்மா அவங்க தொலைஞ்சு போன பிள்ளையே கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களே இத்தனை வருஷம் கழிச்சின்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப எமோஷன் ஆகிடுது. ஸோ அம்மாவும் பொண்ணு அங்கே வந்து போனதுமே இவங்கம்மா ஆசையாக அவனை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இறந்துச்சுக்கு அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்து அவனுக்கு லவ் லெட்ரு கொடுக்க வந்துட்டாங்களா, இவன் அம்மாவே வந்து கூட்டிகிட்டு வந்து அவனை மீட் பண்ண வைக்க வந்திருக்காளான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டேக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம யூனா பார்த்தா அவனோட ஹேரை வந்துட்டு உன்னை பிடிங்கிட்டு என்ன கவுந்துட்டே இருக்கா நிமிருன்னு சொன்னதும் என்ன பைத்தியம் இதுக்காக முடிய பிடிச்சி எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ இந்த சைடில் பார்த்தா நம்ம லிசா வந்து அவங்க அம்மாவோட ஹேரையுமே எடுத்து அந்த ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அங்கே போடுறாங்க. அந்த மிஷின் வந்து டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அங்கே ரிப்போர்ட் வந்து வெளியே வந்துடுது, பாசிட்டிவாக வந்திருக்கு, அவன் தான் பிரதர்னு சொல்லிட்டு அதை பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியானதுமே அந்த பசங்க எல்லாருமே இவங்க பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலிப்பா, அதனால தான் இந்த மிஷினை கையிலே வச்சுருக்காங்க, ஏன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து உன்னோட ஹாஃப் சிஸ்டர், உன்னோட ட்வின் சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே நம்ம யூனா என்ன பேசிகிட்டு இருக்கா, நம்ம எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்னு நினச்சிட்டு நீ பேசிகிட்டு இருக்கியா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் உண்மைதான்ப்பா இதான் உன்னோட அம்மா அப்படின்றத சொன்னதும் அவன் நம்ப மாட்டான். ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது இவன் ஈஸியாக நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அவன் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறான். நான் வந்துட்டு நல்லா படிக்கக்கூடிய பையன், என்ன மாதிரி உனக்கு என்ன டேலண்ட் இருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம யூனாவை பார்த்து கேட்டதும் நீ வேற நான்லாம் பாஸ் ஆகுறதே பெரிய மேட்டர், பட்டு லிசா அப்படி கிடையாது, இவன் ஓலவலுக்கு பெரிய படிப்பாளி தான் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ நம்ம யூனா சொல்கிறா, நீ எல்லாம் வந்துட்டு பெரிய வந்து மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியலை, நீ என்னோட பிரதர்ன்ற வாசம் நாங்கள் வந்து ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னு வச்சுக்கோமே ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் போய் யாராச்சும் பிரதராக ஏற்றுக்குவாங்களான்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுச்சுக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம லிசா சரி ஓகே நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், அந்த கொஸ்டின்ஸ்க்கு யார் வந்துட்டு ஆன்சர் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றணும் ஓகேவான்னு சொன்னதுமே அப்போ அந்த பசங்க வந்துட்டு ரொம்ப இவன் இன்டெலிஜென்ட்டான பர்சன் சொல்லிட்டு பாராட்டினதும் அவங்க உடனே ஹாப்பி டு ஓகே சொன்னதுமே நம்ம யூனா பாவம் புள்ள வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்குது, இவன் வந்து பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், பட் லிசாக்கு முன்னாடி இவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டேக்கா. ஸோ அவங்க போர்டில் போய் அங்கே கொஸ்டின்ஸ் எல்லாருமே 2 பேருமே சேர்ந்து 3 கொஸ்டின்ஸ் எழுதிட்டுருக்காங்க. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம யூனா அது எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மா நீ தயவு செஞ்சு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாத, அந்த லிசா நம்மளை எப்பயுமே எல்லாத்துலேயும் அசிங்கம் தான் படுத்திட்டுருக்கான்னு சொன்னதும் அம்மா யார் சொன்னது, நீங்கள் லிசா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணு, அவங்க மைண்டில் வந்துட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகி போயிருக்கு, உங்களுக்கு அதனால தான் அப்படி தோணிட்டுருக்குன்னு சொன்னதும் அடிப்பா நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தா, உங்களுக்குள்ள நடுவில் எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எப்போயோ அவளை புரிஞ்சுக்கிட்டேம்மா, 2 பேருக்கு நடுவில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு, நீங்களுமே கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆன்சர்ஸ் அங்கே ரைட் பண்ண ஆரம்பித்தா. வேமா நம்ம லிசா வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறா, அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அம்மா நான் தான் சொன்னேன்ல அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்றத சொன்னதும் நம்பவே முடியலை. அப்போ அங்கே நம்ம யூமே அவனோட தோல்வியை ஒத்துக்கிறான். சரிப்பா இப்போ நீ வந்துட்டு என்ன சொல்லு உனக்கு நிறைவேற்றணும் அப்படின்றத சொன்னதும் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் சிஸ்டர் ரொம்ப இன்சல்ட் பண்ண, அவட்ட போய் நீ சாரி கேட்கணும்னு சொன்னதுமே அதே மாதிரி அங்கே போய் அவகிட்ட சாரி எல்லாமே அவன் கேட்குறான். அப்போ அங்கே இருக்கட்டும் பரவாயில்ல நம்மளெல்லாம் சிஸ்டர் பிரதர் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. அம்மா வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க, பையன் அம்மான்னு கூப்பிடுவான்னு சொல்லிட்டு, பட் அவன் பார்த்தா அங்கே கூப்பிட மாட்டான். எனக்கு வந்துட்டு உங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வேணா ரெடியாக இருக்கேன், பட் என்னால் இவங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் நம்ம யூனா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கப்பா, அவங்க உன்னை தேடலன்னு நினைக்கிறியா, அவங்க ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு உன்னை தேடிட்டுருக்காங்க, நீ தயவு செஞ்சு அவங்களோட மனசை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே, பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றத சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம யூனா லிசா 3 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தாங்க நம்ம ஹான்மே வந்துடுறான். பார்த்தியாப்பா இவ பின்னாடியே வந்து தேடி வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆமாம் ஒரு 3 நாளில் பாரு அவள் வந்து பின்னாடியே ஓடி வந்துட்டா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம யூனாக்கு வந்துட்டு இதெல்லாம் எப்பயுமே பெருசாக தெரிஞ்சதில்லை. இப்போ நான் கோவமாயிட்டு நீ வந்து என்ன தைரியம் தான் இப்படி என்கிட்ட பேசிட்டு இருப்படான்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா.
நான் வந்து என்னோட பிரதர் சிஸ்டரோட சேர்ந்து நான் இங்கே பார்ட்டி பண்ண வந்திருக்கேன், உன் மூஞ்ச பார்க்கவா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நீ என்ன தைரியம் தான் என் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு அடிக்க போனால் நம்ம யூ வந்து கையை பிடிச்சி முறுக்கி அடித்து தள்ளி விட்டான். ஸோ நம்ம லிசாவுமே அவனை போட்டு அடிச்சுட்டு, நீ என் சிஸ்டர் மேலே கையை வச்சேன்னா உன் கையை காலை உடச்சிருவோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ண பிறகு நான் உன்னை போய் மேரேஜ் பண்ணுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம யூனாவை பார்த்து கேட்டதுமே, அடப்பாவி இந்த மூஞ்சி இருக்க அளவுக்கு நான் இவனை கல்யாணம் வேற பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவனுக்கு நினைப்பு இருக்கான்னு சொல்லி அவங்க கேட்டதும் ரொம்ப கோவமாயிட்டு, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட அங்கிள்கிட்ட கால் பண்ணி நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, கண்டிப்பாக இவ்வளோ ஒரு வழி பண்ணிடலான்னு சொன்னதும் அவனுமே அங்கே கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள்கிட்ட கால் பண்ணி அங்கே இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அப்போ அங்கே அவர் வந்து ஒரு பர்சனாக அனுப்பி விட்றாங்க. குழந்தை உணவு தான் அடித்து வரட்டுங்க, அதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களையுமே அடித்து வரட்டுங்கன்னு சொன்னதும் நம்ம லிசாங்க வந்து ஓங்கேற்றி தள்ளி விட்டுட்டு, ஒன்றை மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான பர்சனுக்கு எந்த ஒரு பார்க்லையுமே என்ட்ரி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே அந்த பர்சன்ட்டு ஏதாச்சும் பேசியா வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கு அப்படின்ற சொன்னதும் அந்த ஆள் எது வாயை திறந்து பேச மாட்டாரு. ஸோ அப்போ அங்கே பார்த்தா பிரச்சனை பேசாகவுமே அங்கே மேனேஜரை கூப்பிட்றாங்க. அப்போ அங்கே அவர் வந்து பார்த்துட்டு பயந்து போயிட்டு அங்கே அவனை போட்டு அடிச்சுட்டு இவனை அடித்து வெளியே தள்ளி விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம லிசாட் அங்கே சாரி கேட்டதுமே அவன் வந்து உனக்கு சொந்தமாக இருந்தால் அவன் அட்வான்டேஜ் எடுத்து என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பானா, இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டதும் மேடம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நீ ஃபஸ்ட்டு பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிடு, கஸ்டமருக்குமே நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பாரோட ஓனரே நம்ம ஹீரோயின் தான். நம்ம யூனா சொல்கிறா, உண்மையிலே லிசா நீ மட்டும் பயனாக இருந்தான்னு வச்சுக்கோ, நான் இப்போ கட்டி பிடிச்சி நான் முத்தம் கொடுத்துருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. உண்மையிலே நீ வந்துட்டு எவ்வளோ வந்து இம்ப்ரெசிவான ஒரு பர்சனாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு சேர்த்து அவளை போய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கண்ணத்தோட கண்ணமாக வச்சுட்டு இருக்கவும் நம்ம யூ அதெல்லாமே பார்த்துட்டு, ஏய் நீ என்ன பண்ணிட்டுருக்க, விலகி போ, தேவையில்லாத வேலை பண்ணாத, பார்க்குறவங்க ஆளுங்க தப்பாக புரிஞ்சுட்டு அசிங்கமாக போயிருன்னு சொன்னதும் நினச்சிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன அதை பற்றி, உண்மையை தான் சொல்கிறேன், பையனாக இருந்தால் நான் இவ்வளோ தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அம்மா அங்கே வந்து நம்ம யூனாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நேரமாக நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நான் வந்து பயந்தே போயிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் இந்த லிசா தானே, அவள் வந்து அவளை மாதிரியே உன்னை மாற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு கோவமானதும் அங்கே ரொம்ப மோசமாக பேசி அவளுக்கு ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இவள் வாயை மூடிக்கிறா. பட் ஆனால் நம்ம லிசாவுக்கு பார்த்தா இதெல்லாம் பெரிய மேட்டாகவே தெரியல, இந்த குடும்பத்தில் எது நல்லதாக பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் எப்பயே தன்னோட ஹோப் எல்லாமே விட்டுட்டா. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுமா அப்படின்ற சொன்னதும் எனக்கு நல்லா தெரியும், நீ வந்து சைடு அவளுக்காக பேசுகிறது நிப்பாட்டு, எனக்கு என்ன தெரியும் அதை நடக்கிறது எல்லாம்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்தபடின்னு திட்டினதுமே உடனே இவ கேண்டி எடுத்து போட்டுட்டு வாயில் ஏதாச்சும் ஸ்வீட்டாக வச்சு கொஞ்சம் பேசுங்க அப்படின்றா சொல்கிறா. சரி ஓகே, அப்பா வந்து கால் பண்ணார், இப்படி வந்து நம்ம ஏகப்பட்ட பொருள் எல்லாமே வாங்க போகிறோன்னு சொன்னதும் அதை கேட்டதுமே அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது. போன டைம் இது எப்போ வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ இருந்தால் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆக போச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணணும், நான் வந்துட்டு சிஸ்டரோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேம்மான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு, நான் எப்போ சொன்னேன் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ப்ளீஸ் சிஸ்டர் நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிட்ருக்கா. ஸோ அவங்க அம்மா திரும்ப அங்கே வந்து திட்டினதுமே அம்மா ப்ளீஸ் அப்படின்ற சொல்கிறா. சரி ஓகே நான் வரேன்னு இவ சொல்கிறா. ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, நம்ம பேசாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கணும்னு நினைக்கிறேன்னு அவள் சொன்னதுமே எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அங்கே நம்ம லிசாவுமே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாம்மா, நீங்கள் பேசாமல் அவட்ட காமிச்சா பெட்டராக இருக்குன்னு சொன்னதும் பட் அவங்க கோவமாயிட்டு அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே வேமா அங்கே வந்துட்டு நம்ம லிசா அவங்கள பிடிச்சி இழுத்து பிஞ்ச் பண்ணி விட்டா. உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் பார்த்தா உண்மையிலேயே வந்துட்டு அங்கே பெயின் எல்லாமே அங்கே சரியாயிருது. உண்மையிலேயே இப்போ எனக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இதில் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட வரமாட்டுது பெஸ்ட்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. லிசாவுமே அவங்க அம்மாவும் மாதிரி தான், அவங்க அம்மா வந்துட்டு வாயை திறந்து ஒரு பாராட்டுமே பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி தான் இவளுமே ரொம்ப ரூடான ஒரு பர்சனாக இருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா அந்த பார்ட்டிக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த பெரிய டிசைனர் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு யூனாட்ட சொன்னதும் அதை கேட்டுகிட்டே ஹாப்பி ஆகிட்டு, உண்மை அம்மாவை சொல்கிறீங்க, உண்மையிலேயே அந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான டிசைனர் பண்ணது, அதை போட்டுட்டு போனால் குடும்பத்தோட ரெப்புடேஷன் இன்னுமே ரொம்ப அதிகம்தான் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அதே மாதிரி அந்த பார்ட்டிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பயங்கரமாக போய் இறங்குறாங்க.
ஸோ அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர், இது நம்ம அம்மா நம்மளுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ஓகே சொன்னதுமே அம்மா பொண்ணு ஒரே மாதிரி தான் வந்து பாராட்டுற பழக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ அப்போங்க அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு வாவ் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ். பட் இந்த என் ஃபேமிலியில் ஃபேக்கான ஹையர்னஸ் இருப்பாங்க, ஒரு ரியலான ஹையர்னஸ் இருப்பாங்க யார் அப்படின்ற செட்டு பேசினதும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் இப்படி வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு, இதனால் மற்றவங்க மனசு கஷ்டப்படுன்றது உங்களுக்கு புரியாதான்னு சொல்லி கேட்டதும் நம்ம லிசாவை பார்த்தா நீங்கள் வந்து எங்களோட ரெப்புடேஷன் எந்த லெவலுக்கு இருக்குன்னா உங்கள் கூட வாய் கொடுக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு நான் இருந்துட்டுருக்கேன், தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அங்கே அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து பேசாமல் போயிடுறாங்க. லூமே சேர்ந்து வர்றாங்க. அப்போ அங்கே அந்த லூ கேட்குறாரு உன்னோட ரியலான பொண்ணு எது ஃபேக்கான பொண்ணு எதுப்பா அப்படின்ற சொல்லி கேட்டதும் பொண்ணுங்கன்னா ரெண்டுமே பொண்ணுங்க தான், அதென்ன ரியல் ஃபேக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது உங்களுக்கு நாகரிகமாக இருக்கான்னு சொல்லி கோவமாயிட்டு திட்டினதுமே அதை கேட்டுட்டு அந்த லூக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ என்கிட்ட இந்த லெவலுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறியா, நான் நினச்சேனே இந்த ப்ராப்ரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணேன்னா உன் கதை கந்தலாயிரும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திமிராக பேசிட்டு இருக்காரு. என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாகணும்னு சொன்னதுமே நான் ஏன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்னென்ன வந்து க்ளாப்ரேஷனை கேன்சல் பண்ணுறது, நான் வந்து பண்ணுறேனே க்ளாப்ரேஷனை கேன்சல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளாப்ரேஷனை கேன்சல் பண்ணதுமே அந்த லூக்கு ரொம்பவே ஈகோ ஹர்ட் ஆயிடுது. ஸோ அப்பாங்க நம்ம யூனாவை பார்த்தா கோவமாயிட்டு வயசாக ஆக மூளையுமே சேர்ந்து மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வாயில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துட்டுருக்குன்னு சொன்னதும் பொண்ணு வார்த்தைகளை பார்த்து பேசி இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமானதுமே அதை உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்னே தெரியாதான்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டதுமே எங்கள் அம்மா எங்களை ரொம்ப நல்ல விதமாக வளர்த்துருக்காங்க, எப்படி மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பதிலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ ஹீரோயின் அங்கே ஃபோனில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறா, நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு, இவர் ஒரு சின்ன பொண்ணோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பேபியுமே பெற்று வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் அங்கே கால் பண்ணி டைவர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கம்பெனி பதவி எல்லாமே அவருக்கு பறி போயிடும், ஏன்னா அவங்க பொண்டாட்டி தான் இது எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே அவர் பயந்து போய் எல்லாத்தையுமே காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு வேகமாக ஓடிட்டுருக்காரு. ஸோ அப்போ அங்கே அந்த ஜிசியை பார்த்தா 2 பர்சன்ஸ் அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஸ்டோன்ஸை பற்றி எல்லாமே நல்லாவே தெரியும், ஸ்டோன்ஸ்குள்ளே என்ன கலர் இருக்குன்னு இவங்க கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க ரொம்பவே வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஆளுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே நம்ம யூனா உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கியே அப்படின்ற சொன்னதும் எனக்கு தெரியாது, பட் உனக்கு என்ன எல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, பட் என்னை விட லிசாவுக்கு நல்லா தெரியும் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அவங்க அப்பாங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு லிசா உனக்கு இதை பற்றியுமே நாலேஜ் இருக்காமான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொன்னதுமே அந்த ஜிசியா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த கிராமத்துக்காரி பேச்சை கேட்டு நீங்கள் போய் அதில் காசு கட்டி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு நஷ்டமாச்சுன்னா என்ன பண்ண முடியும், நீங்கள் நம்பிக்கை இப்போ மேலே வைக்காதீங்கன்னு சொன்னதும் அவள் என்னோட பொண்ணு, அவளோட பேர் வந்து லிசா, நீ சும்மா எதுக்கு எடுத்தாலும் கிராமத்துக்காரின்னு பேசிகிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே நான் வைக்கிறத பற்றி தான் யோசிக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு நான் அங்கிளை கண்டிப்பாக இப்போ கோவப்படுத்திருக்கக்கூடாது, ரொம்பவே வந்து தப்பாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் சாரி கேட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம லிசாட்ட இன்னைக்கு உனக்கு எவ்வளோ வந்து நீ ஸ்டோன்ஸ் வந்து வாங்கணுமோ வாங்கிக்கோமான்னு சொல்லிட்டு பேசினதோ அங்கே இருக்க எல்லாருமே இவர் பாரு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ஸ்டோனோட ரேட் வந்து 10 மில்லியனுக்கு மேலே இருக்கும், இவங்க இதை வாங்கியே வந்து டோட்டல் வந்து பேங்க்ராப்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நக்கலாயிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அந்த ஜிசி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அங்கிள், நீங்கள் தயவு செஞ்சு அவளை நம்பாதீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம யூனா உனக்கு வந்துட்டு அதை வாங்கணும்னா உன் காசை போட்டு வாங்கு, நீ தேவையில்லாமல் எங்கள் அப்பாவோட காசை போட்டு வாங்குறதுக்கு நீ ஏன் அழுகிறன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர்கிட்ட எந்த காசு இருக்குது வாங்குறதுக்கு, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நின்றுச்சுக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹான் அங்கே வர்றான். அப்போங்க அவன் வந்து நான் இதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், 2 பேருமே ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், அப்படி வந்து காம்படிஷன் நான் வந்து வின் பண்ணிட்டேன்னா நீ வந்து என் முன்னாடி நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்கணும்னு சொன்னதுமே அவங்க அப்பா என் பொண்ணு யார் முன்னாடியும் சாரி கேட்க மாட்டா அப்படின்ட்டு சொன்னதும் அப்பா நீங்கள் வந்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம யார் முன்னாடியும் சாரி கேட்க மாட்டோம், ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா நீ வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை இப்படியே கேன்சல் பண்ணிடணும், நீ கல்யாணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு நீ எங்கள் சாரி இல்லாமல் கேட்கணும்,
ஓகேவா உனக்கு அப்படின்ற சொன்னதும் அவங்க டபுள் ஓகேன்னு சொல்கிறான். ஸோ காம்படிஷன் அங்கே ஸ்டார்ட் ஆனதுமே அவங்க கூட்டிகிட்டு வந்து ஆளுங்க அந்த ஸ்டோனை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதை கட் பண்ணால் அங்கே வந்து க்ரீன் கலர்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இந்த க்ரீன் கலர் வந்தாலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதே விலை மதிப்பு. ஸோ அடுத்து நம்ம லிசாவை சூஸ் பண்ண சொன்னால் அவளுமே ஒரு பெஸ்ட்டான கலர் சூஸ் பண்ணால் அதையுமே வந்துட்டு அங்கே க்ரீன் கலர் மாதிரி வருது. பட் இருந்தாலும் அதை விட இது விலை மதிப்பு அதிகம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதை வெட்டி அதில் வந்து 90% லெவலுக்கு லாஸ் ஆனதுமே இந்த காம்படிஷனில் அப்படின்னா நாங்கள் வின் பண்ணிட்டோம், நீ இப்போ மரியாதையோட எங்ககிட்ட நீடன் பண்ணிட்டு சாரி கேளு, ரெண்டாவது இந்த என்கேஜ்மெண்ட் கல்யாணத்தெல்லாம் கேன்சல் பண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் பண்ண வேண்டியதாகிடுது. சிசியுமே கோவமாயிட்டு போட்டு அடிச்சிடுறான். என்ன மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க, உன்னால் என்னோட கையை விட்டு எல்லாமே பறி போயிருச்சு, இப்போ எனக்கு 10 மில்லியன் வேறு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே அந்த பர்சன்ஸ் வந்தவங்க பேசாமல் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அங்கே நம்ம லிசா அந்த ஸ்டோன் மூலமாக அங்கே குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே அங்கே டிஃப்ரெண்ட்டாக அங்கே வந்து ஜுவல்லரிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. யூனா வந்ததுமே அவளுக்காக அந்த பிரேஸ்லெட் எல்லாமே போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீ உண்மையிலே ரொம்ப இனிக்கான பொண்ணு சிஸ்டர்னு சொல்லிட்டு நீ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பண்ணியிருக்கையில் பட் வாயில் மட்டும் வார்த்தைகள் வந்து புகழ்ந்து தள்ள மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அவங்க அம்மாவை பார்த்தா அங்கே என்ன நடந்த எல்லாத்தையுமே அவங்க வீடியோ மூலம் பார்த்துட்டு என் பொண்ணு எவ்வளோ அறிவாளின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்போ அங்கே நம்ம யூனா வந்ததுமே அவங்க வாய முடிக்கிட்டதுமே ஏன் இப்போ இந்நேரம் முடிக்க பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ பேச வேண்டியதானே அப்படின்ற சைட்டு அவள் கேட்குறா. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு சரி ஓகே நான் சூப் பண்ணி கொடுத்து விட்டனே, சூப் அவளுக்கு பிடிச்சிச்சான்னு சொன்னதும் நான் ஏன் சொல்லணும், வேணா நீங்கள் போய் உங்கள் பொண்ணுகிட்ட கேளுங்க அப்படின்ற சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கும்போது அம்மா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்காக அக்கா இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அந்த நெக்லஸை கொடுத்ததும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஹாப்பியாகிருது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே உன்னோட பிரதர் திரும்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து வீட்டுக்கு வர போகிறான், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதும் அவங்க அம்மா முன்னாடி ஓகே சொல்லிடுறா. பட் ஆனால் போன ஜென்மத்தில் அவன் டிப்ரெஷனில் இறந்து போயிட்டான், அதுக்கு காரணமே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், கண்டிப்பாக இந்த லவ்வை அடுத்த கடத்துக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ஷாப்பிங் போகிறாங்க. அங்கே போனதுமே கார்டை கொடுத்து ஏகப்பட்டாங்க ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே இவ வாங்கினதுமே நம்ம லிசாஸ் ஆகிட்டு உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஜுவல்லரிஸ் எல்லாமே பிடிக்குன்றது கூட எனக்கு தெரியலையேப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இல்லை எனக்கு வந்துட்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் அவ்வளோ பிடிக்காது சிஸ்டர், பட் இந்த கோல்டோட ரேட்டு பின்னாடி வந்து எவ்வளோ ஏறப்போகுது இல்லை, ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ அதை வந்து மூலதனமாக வச்சுக்கலாம்லன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடில் கிளம்பி வந்தால் ஒரு பேக்கை வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய லைன் நின்றுட்டுருக்கு. இந்த பிராண்ட் ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, லிமிட்டட் ஐட்டம் தான், இதை வாங்கணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசைன்னு அவள் சொல்கிறா. ஸோ இந்த பேக்கு கம்பெனியோட ஓனரே நம்ம ஹீரோயின் தான். ஸோ அதை வெளியே யார்ட்டையும் சொல்லிக்கலாம். அங்கே ஒரு மெசேஜ் அவங்க ஸ்டாப்க்கு வந்து பண்ணி விடுறா. உள்ளே கடைசியாக லைன் கட்டி உள்ளே போனதுமே நீங்கள் இன்றைக்கி எங்களோட லாஸ்ட் கஸ்டமர் மேடம், ஸோ இந்த பாக்ஸில் இருக்க நீங்கள் ஒரு சீட் எடுத்தீங்கன்னா அதில் எந்த வந்து பேக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வந்துட்டு காசு கொடுக்காம ஃப்ரீயாக வச்சுக்கலான்னு அவங்க சொன்னதும் அந்த சீட் எடுக்கிறா. பார்த்தா அவள் ரொம்ப ஆசைப்பட்ட அந்த லிமிட்டட் பேக்கே கிடைச்சதுமே ரொம்ப சந்தோஷமாக போயிடுறா. இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் லிசா அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. 2 பேர் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து போனதுமே அங்கே அந்த மியா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கா. அவள் வேறு யாரும் கிடையாது, அதான் அந்த ஹேண்டு. அப்போ அங்கே நம்ம யூனாவை பார்த்து உன் கையில் இருக்க அந்த பேக்கை நீ இப்போவே என்கிட்ட கொடுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே யூனா வந்து அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திடுறா. என்னப்பா பிச்சை எடுக்கிறவங்க கூட இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி கேட்டுட்ருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன உனக்கு எது கேட்டாலும் கிடைக்கும்னு நீ சொன்ன, உன்னோட இன்லாஸ் ஃபேமிலி வந்து உன்னை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சைட்டு கேட்குறாங்க. இப்போ என்னோட யூட்டை சொன்னேன்னா இந்த பேக் எனக்கு வாங்கி கொடுத்துருக்க போகிறான், என்ன பெரிய வந்து காசு இருக்க போகுது இதுன்னு சொன்னதுமே ஆமாம் கொஞ்சம் தான், சும்மா வந்து 100 மில்லியன் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஒரு பேக்குக்கு போய் இப்படிலாம் வந்து யாராச்சும் விலை போடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு என்னப்பா தெரியும் பிராண்டை பற்றி அப்படின்றத அவள் சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு உடனே அவன்கிட்ட கால் பண்ணி என்னை இப்படிங்க வந்து புள்ளி பண்ணிட்டுருக்காங்க உன் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவளை தன்னைத்தானே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு உன் சிஸ்டர் தான் என்னை போட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதும் அங்கே என்ன பண்ணுறான்னு தெரியல, இந்த பக்கம் சிஸ்டர் இந்த பக்கம் லவ்வர்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் முழிக்கிறத பார்த்துட்டு நாங்கள் தான் சொன்னோம்ல அவனுக்கு வந்து உன்னோடலாம் ப்ரையாரிட்டி கிடையாது, அவங்க சிஸ்டர்ஸ் தான், நீ பேசாமல் பேக்கப் வாங்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு பேசினதும் அவன் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே லிசாட்டை கோவமாயிட்டு நீ அவளை புள்ளி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே அங்கே இவ ரொம்ப கோவமாயிட்டு காதை பிடிச்சி திரிகிட்டு நீ என்னடா நினச்சிட்டு இப்படி சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அவள் உன்னோட மூத்தவ, நீ மரியாதையோட இப்போ நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு கேள்றான்னு சொல்லிட்டு அங்கே பண்ண சொன்னதும் அவன் பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதுமே அவளை
அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அவளுக்கு சேர்த்து அங்கே அடி விழுகுது. இப்போ எதுக்காக நீ என்ன அடிச்சேன்னு சொன்னதும், அடிக்காத அடிச்சேன்னு சொன்னீங்களா, அதனால தான் இப்போ அடிச்சுட்டு அடி வாங்கிக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு, உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, பேசாமல் ஃபுட்டேஜை நாங்கள் அனுப்பி விட்றோம், நீ செக் பண்ணி பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபுட்டேஜை வந்துட்டு அனுப்பி விட்றாங்க. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு, இவனோட ஃபோனுக்கு எப்படி ஃபுட்டேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே ஃபோனை வாங்கிக்கிறா. டிலீட் பண்ணிவிட்டு, இப்போ நீ வந்துட்டு என் மேலே டவுட் படுறியா அப்படின்றா சொன்னதும், அவன் ஐயோ நான் அப்படிலாம் டவுட் படலை, உன்னை போய் நான் அப்படி டவுட் படுவேனான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, அப்போ அங்கே நம்ம யூனா கண்டிப்பாக வந்துட்டு லவ் வந்து தலைக்கேறி போயிருக்கு, அதனால தான் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இப்போ பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்போங்க எனக்கு அந்த பேக் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த பேக்கை உனக்காக வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பேக் வாங்குறதுக்காக உள்ளே போனதுமே, சார் பேக் வேணுன்னா போய் லைனில் நின்றுங்க, எவ்வளோ பெரிய லைன் நின்றுட்டுருக்கு, நீங்கள் வாட்டு உள்ளே வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், நான் யார் தெரியல, நான் என் ஃபேமிலியை சேர்ந்தவேன்னு சொல்லிட்டு அவங்க தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டதுமே, சார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் வந்து மியாவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த பேக்கே கொடுக்கக்கூடாதுன்னு ஓனர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி 2 பேர்த்தையும் வெளியே செல்ல சொன்னதும் அங்கே ரொம்பவே இன்சல்ட்டாக அவளுக்கு ஃபீல் ஆகிடுது. பார்த்தா லைனில் நின்று போகணுன்னாலும் பெரிய லைனாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே கோவமாயிட்டு, உன் குடும்பத்தில் இருக்க யாருக்குமே என்னை பிடிக்கலன்னா பேசாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு பேசினதும் உடனே அவன் ஹக் பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாதப்பா, எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும், கூடிய சீக்கிரம் எல்லாரும் உன்னை ஏற்றுக்குவாங்க, நம்ம கல்யாணமே பண்ணிக்கலான்னு சொன்னதும் இவங்க மனசுலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ட்டேருந்து எல்லாத்தையும் பறிக்கிறது தானே என்னோட வேலை அப்படின்ற சேர்த்து யோசிக்கிறா. இதாக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. யார் இதை அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா அங்கே அவங்க மேனேஜர் வந்து, நீங்கள் இதில் சைன் பண்ணி கொடுங்க மேடம், எங்கள் ஓனர் உங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதுமே அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ஐடியா ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதோ அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. பிறகு இந்த ஷான் அந்த மியாவை கூட்டிகிட்டு வந்ததும் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தா. அங்கே நம்ம லிசாவும் யூனாவும் வந்ததுமே, இது என்னோட பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு தான் தெரியுமே, மாலில் அடித்து உருண்டுருக்காங்கல்ல. அப்போ அங்கே இன்னைக்கு ஒரு பேக் வந்து எனக்கு வந்து இங்கே வந்துச்சுமா, ஒருவேளை நீ தான் எனக்கு அனுப்புனியா அப்படின்ற சொல்லிட்டு அந்த மியாட்ட கேட்டதுமே அவள் உடனே அந்த ஓனரை வந்துட்டு யார் இது வரைக்கும் பார்த்துருக்கா, ஆமாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம யூனா சொல்கிறா, கோர்ட்டில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு இவன் இதை சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன், இவ்வளோ மாதிரி சீப்பான வேலை பண்ணிட்டு இருக்காவ, இவ்வளோ பெரிய பிராண்டோட கம்பெனி ஓனராக எப்படி இருப்பா, இதை போய் என்னை நம்ப சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு கேட்டுச்சேக்கா. அப்போங்க உடனேவும் நான் வந்து யாருக்குமே வந்து என்னோட ஐடி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போய் பேசிகிட்ருக்கா. ஸோ நம்ம லிசா அங்கே வந்துட்டு கால் பண்ணிடுறா அவங்க மேனேஜருக்கு. அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்ததுமே, அண்ணாச்சி நீங்கள் எதுக்காக திரும்ப வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, திரும்பவுமே உங்களுக்கு ஒரு பேக் இருக்குது மேடம் சொன்னதும், அதை கேட்டுட்டு இப்போ தான் அனுப்புனாங்க, உனக்கு என்ன தெரியாதாமியா, நீ தான் அனுப்பிவிட்டேன்னு சொன்னதும், ஆமாம் ஆண்டி, எப்போ எந்த டயத்தில் என்ன டெலிவரி ஆகணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்ருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம லிசாவை பார்த்தவங்க, என்ன மேடம் இதெல்லாம்ன்ற மாதிரி பார்த்ததும், நீங்கள் வந்துட்டு பேசுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, யார் மேடம் இதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் என்ன மறந்து போயிட்டு பேசுகிறீங்களா, இதான் உங்கள் ஓனர்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்ருக்கீங்க, எங்கள் ஓனரா, எங்கள் ஓனரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இவங்க கிடையாது, இந்த லேடியை வந்து எங்களோட கம்பெனி பேக்ஸ் வாங்குறதுக்கே நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு உள்ளே வாங்குறதுக்கே அனுமதி இல்லைன்னா இவங்க எப்படி பேக் கம்பெனியோட ஓனராக இருப்பாங்க, உங்களுக்கு எப்படி இவங்க டெலிவரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, என்ன இதெல்லாம் மியான்னு சொன்னதுமே உடனே அவள் பயந்துட்டு நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிடா. இல்லை ஆண்டி, நான் வந்து உங்கள் குடும்பத்தோட ஃபிட் ஆகணுன்றதுக்காக இப்படி போய் சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க சரி ஓகே இந்த தடவை மன்னிக்கிறேன், இதுக்கப்புறம் போய் சொல்லாதான்னு சொல்லும்போது, அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய வந்துட்டு உண்மையை சொல்லவா, நம்ம ஷான் வந்துட்டு உங்களுக்கு பிறந்த பிள்ளையே இல்லை அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு ஷான்ல இருந்து அங்கே அவங்க அம்மாலேருந்து எல்லாம் கோவமாயிட்டு, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இவங்க அம்மா வந்துட்டு ஒரு மெயினாக இருந்தவங்க, அவங்க பிள்ளைங்க இருக்கணுன்றதுக்காக அவங்க பிள்ளைய மாற்றிருக்காங்க அப்படின்ற சொல்லும்போது, நம்ம யூமே அங்கே வந்துடுறான். ஆல்ரெடி இவங்க எல்லாருக்கும் தான் தெரியுமே யூ தான் அவங்களோட வீட்டு புள்ளன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க இதான் உண்மைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவன்கிட்ட எடுத்து சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க நான் வந்து இதுக்கப்புறமே உன்னை வீட்டில் வச்சுட்ருக்க முடியாது, நீ இதுக்கப்புறம் கிளம்பி போகணும், உனக்கு என்ன நான் பண்ணணுமோ பண்ணிட்டேன்னு சொன்னதும் உடனே அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு, என்ன பேசிகிட்ருக்கீங்க, இத்தனை வருஷமாக வளர்த்துட்டு நீ அவங்கள வெளியே போக சொல்வீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும்
நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்காக நடுவில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டினதுமே, நான் தானே பேசி ஆகணும் என் பொழப்புக்கு, இல்லைனா வந்து என் பொழப்பு நாரி போயிருமே, இவனை வளைச்சி போடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஷானை பார்த்தா அவங்க இவ்வளோ நாள் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாமே பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமே நான் அவங்கள தொந்தரவு பண்ண விரும்பலை, நான் பார்த்துக்கிறேன், எனக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, என்னால் சம்பாரித்து வாழ முடியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனால் இவளும் பின்னாடியே போயிடுறான். ஸோ அப்பாங்க நம்ம யூனாக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, உண்மையை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக இவன் மனசு வந்து உடச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் அங்கே ரொம்ப உட்காந்துட்டு கவலையாயிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த மியா, நீ வந்து உன் குடும்பத்தோடு சேர்ந்து திரும்ப ரிட்டர்ன் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், இல்லைப்பா நான் போகல, அவங்க வந்துட்டு இத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட இப்படி சொல்லி என்னை வெளியே அனுப்புனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலுமே ரியாலிட்டி என்னமோ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பில் பே பண்ணால் கார்டு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுது, எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் நீ எனக்காக பில் பே பண்ணுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷனோடு அங்கே பே பண்ணிவிட்டு, இவனை அந்த வீட்டில் எப்படியாச்சும் சேர்த்து விடணும், அப்படி இல்லைன்னா இவனை விட்டு நான் விலகி ஓடி போயிடணும், இல்லை நான் வந்துட்டு இவனுக்கு செலவு பண்ணி விடலாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஷானுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கும்லன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கவலைப்பட்டதுமே, அம்மா ரியாலிட்டி என்னமோ அதை வெளியே கொண்டு வரணும்னா அவன் கஷ்டத்தை ஏற்று தான் ஆகணும், அந்த மியா வந்து மோசமானவ, காசு போய் பிடிச்சவன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜிசிட்ட மியா நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, அப்படிலாம் எது இருக்க சான்ஸே இல்லையே, கண்டிப்பாக அவங்க வேணுக்குனே வந்து உன்னை லெட் டவுன் பண்ணணும், அவன்கிட்ட பிரிக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குது, ஒரு நாவல் ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கா, அதில் வந்து நடந்த மாதிரியே கதை எல்லாமே நடக்குதே, அப்போ என்ன வந்து இப்போ வந்து நடந்துட்டுருக்கு, இப்போ அந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணால் இதை வந்து சக்ஸஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வீக் அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, அதில் வச்சு அவங்க 2 சிஸ்டரையும் நான் ஒரு வழி பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அந்த பார்ட்டிக்காக இவன் அவங்க அம்மாவுக்கு அங்கே கிஃப்ட் வாங்கிட்டு போகிறான். அப்போ அங்கே யூனா, நீ கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னதும், அவங்க இத்தனை வருஷமாக என்னை வளர்த்துருக்காங்க, அம்மா இல்லையான்னு சொன்னதுமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். நான் உள்ளே போனால் அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குமான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இந்த ஜிசி ஆல்ரெடி அங்கே வந்துட்டு பக்கா பிளான் பண்ணி எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கா, சர்ப்ரைஸ் பண்ணணும் யூனாவன்னு சொல்லிட்டு, ஏன்னா யூனா தான் உண்மையிலே அடாப்டட் பொண்ணு. அப்போ அங்கே அவங்க பேரண்ட்ஸுன்னு சொல்லிட்டு 2 ட்ராமாக்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே ஆக்டிங் பண்ண விட்டதுமே, அப்போ அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிருது. நம்ம யூனானா எதை பற்றி கவலைப்படாமல், கண்டிப்பாக நீங்கள் என்னோட பேரண்ட்ஸாக இருக்க மாட்டீங்க, அப்படின்னா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தலான்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வச்சு எடுத்து பார்த்தா ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்ததுமே, அப்படின்னா ஆல்ரெடி மிஷினில் ஏதோ வேலையை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் வரமாட்டேன்னு சொல்கிறா. என் பொண்ணு வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து வரமாட்டான், நாங்கள் பூரன்றவாசி, பணக்காரவங்க கூட சேர்ந்து ஒட்டிக்கணும்னு இருக்கலான்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணதும், இப்போ நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டுருக்க இந்த வேலைக்கு எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சில ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க, ஆல்ரெடி நீங்கள் பக்கா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கீங்க, இப்போ இதை பண்ண சொன்னது யாருன்னு நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்கவே, கண்டிப்பாக ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோம், என் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, திரும்ப உங்களால் வெளியவே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டா. ஸோ அந்த ஜிசிக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. இந்த சைடில் பார்த்தா அந்த மியா ஓடி வந்து நம்ம ஷானை வந்து ஹக் பண்ணிவிட்டு, உன்கிட்ட எந்த காசு பணம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு அவன் சொன்னதுமே, சிஸ்டர் வந்து என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து உன்னை டெஸ்ட்டு தான் பார்த்துருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா ஜிசி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற சைட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ உள்ளே இவங்களை வந்து மிரட்டிட்டு யார் இதை பண்ண சொன்னதுன்னு கேட்டால் ஜிசிக்கு பயமாயிட்டுருக்கு, நம்மளோட பேர் எதுவும் சொல்லிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க எதுவுமே வாயை திறந்து சொல்லாமல் இருக்கவுமே ஜெயிலில் பிடிச்சி போட சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம லிசாவை பார்த்து, நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டு நடந்தேன்னு வச்சுக்கோமே, இந்த குடும்பத்தோட ஒரே பொண்ணா நீ மாறிடுவா, அவளை இந்த குடும்பத்தை விட்டு அடித்து விரட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த ஜின் வந்துட்டு அங்கே அவளை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு உடனே அங்கே அவங்க அம்மா வந்ததுமே, ஆண்டி என்னை இப்படி வந்து பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதும், பட் ஆனால் அவங்க வந்து பொண்ணோட சைடில் தான் இந்தளவு பேசுகிறாங்க. ஸோ உடனே கோவமாயிட்டு இவ பிடிச்சி தள்ளினதுமே அங்கே மியா வந்துட்டு ஐயோ பிடிச்சி இந்த லிசா தள்ளிட்டான்னு போய் பழி போட பார்க்குறா. பட் அதுக்குள்ளே நம்ம லிசா அவளை டைம் பிடிச்சி காப்பாற்றிடுறா. போன டைம் அம்மாவை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ரிக்ரெட் ஆகிருக்கு. பட் இந்த டைம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அம்மாவை காப்பாற்றிட்டா. அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க அம்மா அடிப்பட்ட பிறகு கோமாக்குள்ளே போய் அவங்க அப்படியே வந்து இறந்துமே போயிருக்காங்க. இதை நினச்சி அவளுக்கு ரொம்ப கவலையாக இருந்திருக்கு. இப்போ அங்கே அந்த ஜிசியை நல்லவேல ஆண்டி உங்களுக்கு எதுவும் ஆகலை, அவள் தள்ளி விட்டுட்டா, நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு பேசினதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. பரிதாபப்பட்டு பாவமேன் வீட்டுக்குள்ளே விட்டா, நீ என் குடும்பத்துக்கு எதிராகவே வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே மியா, ஆண்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க,
பேசுகிறீங்க, ஜிஜி தான் உங்களை காப்பாற்றினா, லிசா தான் தள்ளான்னு சொன்னதும் நீ வாய முடிட்டு பேசாம இரு, நீ அவுட் சைடர், என் குடும்பத்துக்குள்ள வந்து பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க. யூனா அங்கே வீடு எல்லாத்தையுமே எடுத்திருக்கா, அதை காமிச்சதுமே தெளிவாக தெரியுது. அப்படின்னா இதுக்கு உள்ளால் நீமா தான் சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே பார்த்தா ஜின் அங்கே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க கூண்டில். என்னென்னு பார்த்தா ஏதோ ஒரு பர்சனை கடிச்சு வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க கழட்டி விட ட்ரை பண்ணால் அது விட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் கையை பிடிச்சி முறுக்குனதுமே என்னோட வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆன்ட்டி வந்து கோவமாயிட்டு பேபி ஆம்பளை பேபி இது வந்து கடிச்சு வச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. சோப்பாங்க என்னோட நாய்க்குட்டி வந்து யாரையுமே வந்து அவனோட மேலே அட்டாக் பண்ணாமல் கடிக்காது, நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, அங்கே வந்து ஃபுட்டேஜ் இல்லைன்ற தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. கழட்டி விட்டதுமே அது யாரையுமே தொந்தரவு பண்ணலை, அது பாட்டு போயிட்டுருக்கா. அந்த மியா பார்த்தா இந்த டாகெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஆளுங்களை இன்னும் ஏற்றி விட்டதுமே இங்கே நீங்கள் ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தைரியத்தில் பேசுகிறீங்களா, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து போய் சொல்லிட்டுருக்கீங்க, இது யார் சொல்லி இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ மரியாதையை சொல்கிறீங்களா இல்லை நான் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கவான்னு சொன்னதும் அவங்க பயந்து போயிட்டு இது எல்லாமே மியா தான் பண்ண சொல்லிடுறான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஷான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு மியா வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணா, அவள் வந்துட்டு இப்படி கூட பண்ணுவாளான்னு சொன்னதும் அவள் இதை விட மோசமாக கூட பண்ணுவாள், உனக்கு என்ன அவளை பற்றி தெரியும், அவள் ரொம்ப வந்துடுறவ, அவள் இப்போ கன்சீவாக இருக்கான்னு சொன்னதும் ஷான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கலையே, அப்புறம் எப்படி அவள் கன்சீவாக இருப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்ராடில் இருக்கான், அவனோட பிள்ளை தான் இதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு என்ன இதெல்லாம் மியான்னு சொன்னதும் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான், நீ இந்த குடும்பத்தோட சொந்த பிள்ளை இல்லைன்றப்ப உன் கூட சேர்ந்து இருந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டோட சேர்ந்து சந்தோஷமாக என் பிள்ளையோட அப்ராடில் வாழ போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணி உன்னோட்ட இருக்க சொத்தை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போகலான்னு தான் ட்ரை பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அவனால் அதை நம்பவே முடியலை. சோப்பாங்க நீ பண்ண பாவத்துக்கு நீ இப்போ ஜெயிலில் போய் கழி தின்னு, நீ அப்ராட்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. பிறகு அவங்க பிரதர் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பெரிய பிரதர் லீமே அங்கே வந்துடுறாரு. அவர் பார்த்தா ஒரு டாக்டராக இருக்கார். அவங்கள அவரோட ஆராய்ச்சி சென்டருக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அங்கே சில விஷயங்களையுமே அவங்க டீச் பண்ணுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஜிஸியை பற்றின சில விஷயங்களை அவள் கண்டுபிடிச்சிடா. என்னன்னு பார்த்தா அந்த ஜிஸி வந்து அவளோட பேரண்ட்ஸ் அவ்வளோவே கொலை பண்ணியிருக்கா. என்ன ரீசன் பார்த்தா இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து என்ட்ராகணுன்றதுக்காக எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூனா அவளை அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வச்சு இழுத்துட்டு போக வச்சா. அங்கே மேலே வந்துட்டு தொட்டி வச்சுருக்காங்க. இழுத்து விட்டதுமே நம்ம ஹான் வந்ததுமே தலையில் போய் அடிச்சிருது. ஒன்று ஜென்ம ஞாபகம் வந்துட்டு நம்ம இவளை கொலை பண்ணிட்டோமே, இவ எப்படி வந்துட்டு உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டதுமே அடப்பாவி நீயாவே பண்ணிட்டு நீயே வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றத அவ சொல்றா. பிறகு அவங்க ஜிஸியை மீட் பண்ணிட்டு இப்படி ரீபானான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவ ஷாக் ஆயிட்டு ஒருவேளை அவங்களுமே ரீபான் ஆயிருப்பாங்களா, எல்லாமே அது நெரேட்டிவ் படி தான் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டது. இவனை பார்த்தா ஒரு பாம்பை தூக்கிட்டு டோட்டல் குடும்பத்தையுமே நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்தா. மேலேருந்து நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுட்டு நீ அழிப்பியாடா அப்படியே வந்துட்டு நமத்து போன பாம்பு வை அப்படின்றத சொல்லும் போது இவங்களை பார்த்தா மேலே இருந்து அவனை ஏற்றி தள்ளி விட்டுட்டு நீ பாம்பு வச்சு எங்களை கொல்ல போறையோ, கண்டிப்பாக நீயே வந்து போய் சேர போற, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாதான் அடங்குவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அந்த ஜிஸியை மீட் பண்ண போனால் அவள் டோட்டலாகவே அங்கே பைத்தியமாக மாறிட்டா. அவளாவே ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு இருக்கா. அதில் அவளாவே அங்கே வாழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ இவ பண்ண பாவத்துக்கு இவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருது. அங்கே ஃபைனலாக பார்த்தா வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடாப்டேட் பண்ண பொண்ணாக இருக்கட்டும் இல்லை மாற்றி வந்த பையனாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாகவே இருக்காங்க. நம்ம லிசாக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவில் இருந்த அந்த மன வேறுபாடுமே வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கிருது. எல்லாருமே ஹாப்பி அங்கே ஃபைனலாக ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. இப்போ அங்கே நம்ம யுனாவை பார்த்தா அந்த ஸ்டோரி அனுப்பிவிட்டு இருந்திருக்கா. ரொம்பவே சூப்பராக இருக்குது, நம்ம இதை எடுக்கலான்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக எழுறான். ஆக்சுவலாக இது நம்ம யூனா எழுதுன ஸ்டோரி தான், ரிபான் ஆகி வர மாதிரி அவள் பண்ணியிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.